தேவன் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஸோ உங்களை வரவேற்கிறேன். புதுசாக வந்த பிள்ளைங்களை பெங்களூரில் இடம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கலாம். சாரி. சீக்கிரமாக ஒரு இடம் அமையும். ஏன் நமக்கே ஒரு இடம் அமையும். ஆமென். பிதாவின் மடியிலேயே இடம் கிடச்சிருச்சு. பாருங்க, ப்ராஸ்பரிட்டியினுடைய கனெக்ஷன் எங்கே இருக்குது பாருங்க. எப்போவுமே வந்து இன்னைக்கு காலையில் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லை தொடர்ந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, த ரூட் ஆஃப் பாவர்ட்டி, த ரூட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. எங்களுக்கு என்ன நோக்கம்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மாறணும். ஆமென். அவங்க சபைக்கு ஆசீர்வாதமா, இந்த சமூகத்துக்கு ஆசீர்வாதமா அவங்க மாறணும். இதுதான் பர்பஸ். வேற எந்த பர்பஸும் கிடையாது. இந்த பர்பஸ்க்காக எல்லாமே செய்வோம். ஆமென். அப்போ இங்க வந்து ஒரு சர்ச் வருமா, இங்க ஒரு சர்ச் வந்தா கூட நிறைய சர்ச்சுக்கு ஆசீர்வாதமா ஒரு சர்ச் வரும். என்ன பண்றோன்றது இல்லை, எதுக்கு பண்றோன்றது தான் முக்கியம். ஸோ என்ன செய்கிறோன்றது விட எதுக்காக அதை செய்கிறோன்றது முக்கியம். பாருங்களேன், அப்போ நாங்கள் என்ன செஞ்சாலும் இதுதான் செய்வோம், இதெல்லாம் செய்ய மாட்டோன்றது இல்லை. என்ன செஞ்சாலும் நோக்கம் என்னவா இருக்கும்னா, இப்போ இங்கே கொஞ்சம் பாஸ்டர்ஸ்லாம் வர்றீங்க, கை தூக்குங்களேன். போதகர்கள், பிஷப்லாம் கூட வந்திருக்கீங்க, கை தூக்குங்க. ஆமென். அவ்வளோ பேர் பாஸ்டர்ஸ் வர்றீங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், இங்கே இருக்கிற போதகர்கள் செழிக்கணும். ஆமென். ஆமென். அவங்க சபை வந்து என்ன பண்ணணும், செழிக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வர்றீங்க, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறவங்க 1 2 3 4 5 6 பேர் தொழிலதிபர்கள். அப்போ இவங்க வந்து இவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும். ஆமென். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப் பண்ணுறீங்க, குடும்ப பெண்மணிகள் இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க. ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொட்டி கொட்டி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. இங்க யாரும் பார்த்து பொறாமப்பட வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு இருக்கிறது தெரிஞ்சாலே அதை எடுத்துக்கிறதுக்கு நேரம் இல்லைன்ற நான் எல்லாம் சொல்லுங்க. பொறாமப்பட, போட்டி போட நமக்கு நேரம் இல்லை பாஸ். சில பேர் பாருங்க, அந்த உணர்வுக்கு பேரு தான் பாவர்ட்டின்ற. நான் வந்துட்டாங்களா, இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் தரித்திர புத்தின்ற. நான் ஆரம்பிக்கட்டும், யாரும் ஆரம்பிக்கட்டும், யாரும் எது வேணாலும் செய்யட்டும், என்ன ஆசீர்வதிக்கிறது என் தேவன், என்ன ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி மனநிலை உள்ள போதகர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க, அவங்க சபை மக்களுக்கும் இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது, வாங்க நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், வளருவோன்னு சொல்லிட்டு நிறைய பாஸ்டர்ஸ் வர்றது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க, அவங்க சபை மக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, உட்காடுறீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீலிங் இருக்குது. அவங்களுக்குள்ள அடிமைத்தன ஆவி இல்லை, அவங்களுக்குள்ள பயம் இல்லை, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, குமார ஆவி இருக்குது. ஆமென். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இதுதான் நோக்கங்கள். ஏன்னா எங்களுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கு. அந்த நோக்கம் வந்து இதுதான். அது என்னன்னா, ஜனங்க சபையோ தொழில்களோ இங்கே வருகிற ஜனங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் மூலம் தேவ ராஜ்யம் இந்த பட்டணத்தில் பரம்ப வேண்டும். ஆமென். ஸோ இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். ஒருத்தர் திருநெல்வேலியில் வந்து ஒரு ஊழியத்தை செய்யணும்னு நினச்சாருன்னா அதனால என் ஊழியத்துக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? அதுக்கு பேர் தான் இந்த ஷார்ட் மைண்ட். பாருங்களேன், அதெல்லாம் ஒண்ணு. உங்களுக்காக வச்சதை ஒருத்தரும் தொட முடியும். ஆமென். இவங்க வந்துட்டாங்களே, அவங்களுக்கும் வச்சிருக்காரு, உங்களுக்கும் வச்சிருக்காரு. பைபிள் சொல்லுகிறது, உங்க அப்பா யாரு தெரியுமா? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆமென். The book of James நாம் படிக்கிறோம். Who is your father? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்குற.
நிறைய இருக்குதுங்க. இப்போ இங்கே டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது சண்டை வந்துச்சா? ஸ்நாக்ஸு அது பேர் என்னப்பா அது பேர்? கட்லெட்டா? அது உங்கள் ஊர் கட்லெட்டா? சிக்கனா அது? சிக்கன் கட்லெட்டா? ஆமாவா இல்லையா? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? ஒரு ரெண்டும் மிக்ஸ்டா. அவர் எதிர்பார்த்த சிக்கன் சைஸ் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வருத்தத்தோடு அவர் அமர்ந்திருக்கிறார். ஏதாவது சண்டை வந்துச்சா? ஏன்? எல்லாருக்கும் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. வேணா என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். இதுதான் ராஜ்யம். That's the kingdom of God. There is no shortage in the kingdom. நான் போய் யாரையும் பிடிக்க வேண்டாம். ஒரு 2 பேரை கெடுத்து பேசி எனக்கு 2 பேரை கூட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தரித்திரம். யாரோ ஒருத்தங்க உழைப்ப நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் தரித்திரம். எல்லாம் செய்ய வேண்டியதே கிடையாது. கடவுள் எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா நான் உண்மையா செஞ்சேன்னா அவர் என்ன ஆசீர்வதிப்பார். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆமென். இப்படிதான் சென்னையில் ஜனவரி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆரம்பிச்சிருக்கிறோம். பெங்களூர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். திருநெல்வேலியில் பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜனவரியில். இந்த ஜனவரியில் 4 முக்கியமான கூட்டங்களை நாங்கள் துவங்கினோம். எல்லா கூட்டமும் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சொல்லட்டுமா? உங்கள் நோக்கம் தூய்மையா இருந்தால் கடவுளே உங்க பக்கம் நிற்பார். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம யாரையும் கெடுக்க வரல, யாருடையதையும் எடுக்க வரல. கடவுள் நமக்கு தந்ததை கொடுக்க வந்திருக்கிறோம். ஆமென். அதனால ஒரு குறைவும் இல்லாம நல்ல சின்ன சின்ன இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்ல கூட மீட்டிங் நடத்தி வர்ற ஜனங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போடுற அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். சென்னைலாம் பாருங்க, ஒரு மீட்டிங்ஸு அங்கே ஹாலு, அங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸு, ட்ராவல், ஹோட்டல்ஸ், ஃபுட்டு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் ஒரு மீட்டிங் செலவு பண்ணுறோம். உங்கள் ஊரில் கேட்கவா செய்யணும்? உங்கள் ஊரில் இன்னுமே நிறைய என்ன பண்ணுறாங்க, வச்சுருக்குறாங்க. 2 டீம்ஸ் வரணும், கேமராமேன்ஸ் வரணும், மியூசிஷியன் வரணும், எல்லாமே வரும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செய்கிறோம், இவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் நமக்கு தந்திருக்கிறா, நம்ம விதைக்கிறோம். ஆமாம். நீங்களும் சில பேர் கூட நிற்கிறீங்க, சந்தோஷம். நிற்காட்டினாலும் யாரையும் அழுத்த போகிறதே கிடையாது. உங்களுக்கு இருந்தால் நீங்களும் இதில் என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பாட்டு இருந்து நீங்கள் செய்யலாம். அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா கொடுக்குற அப்பா ஒருவர் இருக்கிறார். ஆமாம். நான் என் ஜனங்களுக்கு சொல்லுவேன், என் ஜனங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கட்டுற பில்லு வர்ற இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா சாதாரணமாக ஒரு 30 லட்சம் ஒரு மாதத்துக்கு பில்லு கட்டுறோம். எவ்வளோங்க? தட்டலாம், தப்பு கிடையாது. ஜனங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கொடுக்குற காணிக்கையிலிருந்து நிச்சயமாக இவர் இது செய்ய முடியாது. நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் ஒன்றை புரிஞ்சு வச்சிருக்கிறார், இவர் ஒன்றை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அதுதான் இவ்வளோ சப்ளை என்ன பண்ணுது. ஒரு நாளும் ஒரு பில் டிலே ஆகாம எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்ய அவர் கிருபை அளித்திருக்கிறார். ஆமென். இன்னும் கிருபை பெருகும். ஆமென். இந்த கிருபையை, இந்த தகப்பனை அறிந்து இந்த கிருபையில் அப்படியே பெருகி பெருகி தான் இப்போ பாருங்க, சும்மா சாதாரணமாக இல்லை, 100 கோடிக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டப்போகும். ஆமென். ஒன்றும் இல்லை, அப்பாவை பற்றிய அறிவு உங்களுக்கு தைரியத்தை தரும். எல்லாம் சொல்லுங்க, தகப்பனை பற்றிய அறிவு உங்களுக்கு என்னத்தை தரும்? போல்ட்னஸ். Daniel 11:32, தானியேல் 11:32 விதமாய் சொல்லுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, திடன் கொண்டு. நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் திடனோட சொல்லுங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்படின்னா என்னன்னா, பிதாவை நீங்கள் அறிகிற அறிவுக்கும் உங்கள் தைரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அடுத்தது உங்கள் தைரியத்திற்கும் உங்கள் சாதனைக்கும் சம்பந்தம் இருக்கு.
ஆமென். அப்போ இந்த ஃப்ளோ எப்படி நடக்குது, இதில் எப்படி தொடர்ந்து வாக் பண்ணுறோன்னா, we have a good father. ஆமென் ஆமென். அந்த அறிவு இருந்தால் நல்லா ஊழியம் செய்யலாம், நல்லா தொழில் செய்யலாம், நல்லா வாழலாம். ஆமென். ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் இந்த 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 ஏழ்மை மனநிலைன்றது இருக்கவே கூடாது. அது ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்லேயே உங்களை என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பரந்த மனதோடு இருங்க. யாரும் எதையும் திருட முடியாது, யாரும் எதையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது, யாரும் எதையும் பிடுங்க முடியாது. பதட்டத்திலே இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, பாதுகாப்புணர்வோடு இருங்க. ஆமென். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் என்னை பார்த்துப்பார், அவர் என்ன நடத்துவார், அவர் எனக்கு வேண்டியது எல்லாம் என்ன பண்ணுவார், செய்வார்ன்ற ஒரு எண்ணம் தான் இவ்வளோ தூரம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு இன்னொரு லெவல் விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? மார்னிங் சில காரியங்கள் பேசணும். நம்ம மீட்டிங் என்னென்னா ரொம்ப டயத்துக்கு செய்வோம். ஆமாம், ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றோம். நேற்றுக்கு எத்தனை மணிப்பா? 2:30 மணியா? நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு காலைல 2:30 மணி தான் நானே வந்து சேர்ந்தேன். நான் அங்கே எங்கள் மீட்டிங்ஸ் ஒன்று இருந்தது, அது முடிச்சுட்டு சாயங்காலம் 4 மணி கிளம்பி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். நேற்றுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் வேறு இல்லை, மார்னிங் ஈவினிங்கில் தான் ஃப்ளைட் இருந்தது. அது ஏறினா எப்பவும் உங்கள் ஊர் டிராஃபிக்கில் இங்கே வந்து 2 மணி நேரம், இங்கே வந்து சேர்றதுக்கே 2-3 மணி நேரம் ஆகி போயிடுது. ஃப்ளைட்டில் வர்றது 1.5 மணி நேரம், ஃப்ளைட்லேருந்து ஹோட்டல் வர்றதுக்கு 3 மணி நேரம் விளங்கிரும். அந்தானி பார்த்தா எங்கள் கார்லேயே போயிடுவோம் அப்படின்னு. எல்லா மாதமும் ஃப்ளைட்டில் தான் வருவேன். இந்த மாதம் எங்கள் கார்லேயே என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஏன்னா மார்னிங் ஃப்ளைட் இல்லை. இவ்வளோ பிரயாசங்கள் வந்து என்ன பர்பஸ், எதுக்காக இந்த மாதிரி ஒரு இது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே போகணுன்றதுக்கு தான். ஆமாம். அதனால தான் ரொம்ப டயத்துக்கு இதை ஆரம்பிச்சிடுவோம். அதனால் 9 போட்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுடுவோம். இன்றைக்கெலாம் கொஞ்சம் செட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு பாஸ்ட் ஆரம்பிச்சிங்க? 9:30க்கெலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் நம்ம இதுக்கு மட்டும் என்ன பண்ணிவிடுங்க, கொஞ்சம் ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. ஆமென். ஒரு நாள் ஒதுக்கி வந்து சாலிடாக உட்காந்து கற்றுக்கொள்ளுங்க. இதை ரெகுலராக பண்ணி பாருங்கள். சேலஞ்ச் பண்ணுறேன் நான், உங்கள் தலைமுறையில் பார்க்காத ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு. ஆமென். ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு தொடர்ச்சியாய் இந்த சத்தியத்தை உள்வாங்கி பாருங்க, பெரிய மாற்றங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கும். தேவன் மிக மிக நல்லவர். ஆமென். ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் இருக்குது. அப்பா இருக்கிறாரு, குடும்பம் இருக்கு, அண்ணன் இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆமென். இந்த இருக்கு என்கிற மனநிலைக்கு பேரு தான் prosperity. Amen. I have everything. It's a mind of prosperities. ஏழ்மைன்னா என்ன தெரியுமா? காசு வச்சுட்டு கூட நிறைய பேர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதான் ஏழ்மை. ஆனா காசு பையில இருக்காது, ஆனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் பணக்காரர். பணக்காரரா இருக்கிறதுன்றது பணநிலையை பொறுத்ததல்ல, அது மனநிலையை பொறுத்தது. Poverty or prosperity is a mental status, is a mind status. உங்க மனசுல அந்த எண்ணம் இருக்கணும். அப்போ உங்க மனதை விட்டு தரித்திரம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையில தேடினாலும் வராது. First remove from your mind and thoughts and emotions. Amen. இது வெளியில போட்டு எப்பவும் ஏதோ இல்லாத மாதிரி. அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு அம்மாவை பார்த்து, ஒரு ப்ராஃபட், நீங்கள் எதையோ இழந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். உடனே கரெக்டாக சொல்லிட்டாரியா அந்த ஐயா அப்படின்னார். பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், இதுக்கு தீர்க்கதரிசி வேறு வரணுமாக்கும், அதான் உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, அதே உங்கள் முகர கட்டையை பார்த்தாலே தான் தெரியுது எதையோ இழந்த மாதிரி. இதுக்கு ஒரு ப்ராஃபட் வேற வரணுமா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி, எதுவுமே இல்லாத இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது. அதுதான் தரித்திரம்ன்றேன் நான். தரித்திர புத்தின்றது அதுதான். ஆனால் எப்பவுமே உங்க உள்ளத்தில் எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு. ஆமென். I have a mother. Amen. I have a brother. இயேசு எப்படி சொல்றாரு பாருங்க. எபிரேயர்ல படிக்கிறோம், என்ன சொல்றாரு? அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை.
ஜீசஸ் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ப்ரோ. எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் அவர் ப்ரோ. ஆமென். ப்ரோ ஜீசஸ். ஆமென். அப்படி சொல்றதுக்கு அவர் வைக்கவே போடலையா? நீங்க பாருங்க, சில நேரம் அந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தா தான் அவனுக்கு தெரியுமா. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு வராத ஃபோனை கையில் எடுத்துட்டு போயிடுவான், ஹலோ அப்படின்ட்டு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்றோம். அப்படிதான் இருக்கும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. ஆமென். அவர் உங்களை பார்த்து சகோதரன்றாரு, சகோதரின்றாரு. மனுஷனுக்கு ரொம்ப தேவை உறவு. அவனுக்கு உறவு மட்டும் இருந்துச்சுன்னா அவன் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அவன் உயர்வை யாராலும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. ஆமென். அதுதான் உங்களுக்கு தேவை. அதுதான் உங்களுக்கு தேவை. அதாவது ஒரு குடும்பமும் ஒரு உறவும் ஒரு தொடர்பும் நமக்கு வரும்போது அங்கிருந்து தான் எல்லாமே பிறக்க ஆரம்பிக்குது. அதனால தான் இயேசு சொல்றாரு, இங்க பாருங்க, இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர், எல்லாம் சொல்லுங்க, வெட்கப்படாமல். சில நேரம் நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா, அவன்லாம் என் தங்கச்சியே இல்லை, என் தம்பியே இல்லை, என் அண்ணனே இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்ல. கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா, ஆனால் கடவுள் என்னைக்கும் இயேசு அப்படி சொல்லவே மாட்டார். என்னாலும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும் தான். ஆமென். ஆமென். இது இணைந்த கைகள், இதை யாரும் பிரிக்க முடியாது. ஆமென். அந்த மாதிரி உங்களை பார்க்குறாருங்க. நேற்றுக்கு உங்களை தெரியும்ட்டு இன்னைக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்றவர் கிடையாது. இடுக்கண்களில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமென். இந்த ப்ரோ இருக்கிறார் எதுக்கு? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே இருக்கிறார். ஆமென். உங்க கூட நிற்பார், என்னைக்கும் உங்க கூட வருவார். பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான உலகம் இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. இதை பிரதிபலிக்க தான் தேவன் இந்த பூமியில் சபையை வைக்கிறார். சர்ச்ன்றது என்ன? இட்ஸ் a reflection of the Trinity. ஆமென். ஃபேமிலி, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. இது என்னது? இட்ஸ் a reflection of the Trinities. அப்போ குடும்பத்துக்குள்ள இருந்து தான் ஒருத்தருக்கு நம்பிக்கையையும், குடும்பத்துக்குள்ள இருந்து தான் ஒருத்தர் தைரியத்தையும், குடும்பத்துக்குள்ள இருந்து தான் ஒருத்தர் பாதுகாப்பு உணர்வையும் என்ன பண்ண முடியும்? பெற முடியும். பாருங்களேன். அப்போ பிசாசு அதனால தான் பாருங்க, எதை காலி பண்றானே இல்லையோ குடும்பங்களை காலி பண்றதுல ரொம்ப தீவிரமா வேலை ஏதாவது செய்வான் பாருங்க. அதுதான் எதிர்த்து நிக்கணும் எப்பவுமே இயேசு நாமத்தில். ஏன்னா இந்த கட்டமைப்பு தான் மற்ற எல்லா கட்டமைப்பின் அஸ்திபாரமா இருக்கிறது. ஆதியிலே தேவன் சபையை உண்டு பண்ணவில்லை. ஆதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். ஆமென். So family is first. ஆமென். குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு தான் ஆவியானவர் ஒரு உதவி தேவை, கிருபைலாம் தேவை. ஹலோ ஆமென். பட் இஸ் சம், அதாவது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கு. ஆனால் கூட அந்த கட்டமைப்பை நம்ம கட்டி ஆகணும். ஆமென். ஸோ பெரிதும் பிசாசு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துறது எதை? குடும்பங்கள், ஐக்கியங்கள், உறவுகள். இதை அவன் சதைக்க பார்ப்பான். ஏன்னா உங்களை உறவிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டா நீங்கள் தானால காலியாயிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு பிசாசு நினைக்கும் போது முதல்ல உங்களை என்ன பண்ணுவான் தெரியுமா? சில நல்ல உறவுகள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவான். மாடு சிங்கம் கதை தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல இப்போல்லாம் அது மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 மாடு ஃப்ரெண்டாகவே இருக்கும். சிங்கம் போய் என்ன பண்ண முடியாது? அடிக்கவே முடியாது. எல்லாம் சேர்ந்து வரும். கடைசியில் நரி தந்திரம் பண்ணி ஒன்றா புரிக்கும், அப்புறம் சாப்பிட்ரும். அதுதான் பைபிளும் சொல்லுது. மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையை சிதறடிப்பேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருந்து, ஒரு நல்ல தொடர்பில் இருந்து உங்களை தூக்குறதுக்கு ஒரு பெரிய முயற்சியை அவன் பண்ணுவான். எப்போவுமே
நீங்க எதை வேல்யூ பண்ணணும்னா உறவுகளையும் நல்ல தொடர்புகளை வேல்யூ பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். வேல்யூ பீப்புள்ஸ். ஆமென். பணம்லாம் தன்னால வரும். ஆமென். I tell you, love people, use money. ஆமென். ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ணிரோம்னா யூஸ் பீப்புள், லவ் மணி. அப்படி என்ன பண்ணிடுறோம், மாத்திடுறோம். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றேன், ஜனங்களை நேசிங்க. எல்லாம் சொல்லுங்க, லவ் பீப்புள். ஆமென். ஜனங்களை அன்பு செய்யுங்க. கடவுள் உங்களை நம்பி நிறைய பணத்தை தருவார். ஆமென். ஏன்னா ஆரம்பத்திலே ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நான் போட்டுட்டேன். என்ன போட்டேன்னா, எல்லாம் அவருக்குள்ள தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவரை கொண்டு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருடைய நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது. இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். மறுபடியும் அவ்வளோதான், ஆணி அடிச்ச மாதிரி இறங்கிடுச்சு. ஆமென். அப்போ எனக்கு வராம வேற யாருக்கு வரப்போகுது? நான் சொல்றேன், உங்ககிட்ட தான் வரும் அது. ஆமென். உங்களிடமா அது வரும். ஆமென். நான் சொல்றேன், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னா, நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழும் பொழுது, ஒரு புரிதல்ல நீங்க வாழும் பொழுது, எல்லா சப்ளையும் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமென். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில செல்வ ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க. எப்படி சில மேன்மைகள் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. எது சில விஷயங்கள் தொடர்ந்து எப்படி நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி நடக்க போகுதுன்னா, நீங்கள் உறவுகளின் வலிமையை புரியும் பொழுது. ஆமென். சரி, இப்போ காலையில் சில காரியங்களை ஸ்ட்ராங்காக நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ என்ன பேசியிருக்கிறோன்னா, எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பேசியிருக்கிறோம். எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்னும் ஒன் மோர் ஸ்கிரிப்சர்ஸ் காமிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போக போகிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனத்திலேருந்தே தான் நான் பேச போகிறேன். ஜேம்ஸ் 1:17. ஜேம்ஸ் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? நல்லா கவனிங்க. எவ்ரி குட் கிஃப்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எவ்ரி குட் கிஃப்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறது, அதாவது எங்கேயோ சிலது ஒன்று கிடைக்குது, அது பேசல. நான் பேசுறது தெரியுமா, எங்க உற்பத்தி ஆகுதோ அதை பேசிட்டு இருக்கிறேன். மேனுஃபேக்சர் ஆகிற இடத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆமென். இது சொல்லப்போனால் இங்க பெங்களூர்ல நிறைய மேட்டர் இங்கே தான் இருக்குது. பல ஊர்கள்ல இருந்து என்ன பண்றாங்க, பெங்களூருக்கு வந்தால் கொஞ்சம் சீப்பாக வாங்கிடலான்னு என்ன பண்றாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் அப்படி இருக்குது தானே, இங்கே என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. உங்கள் ஊருக்கு என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. அப்போ நான் உங்கள் ஊருக்காரங்களுக்கே சொல்கிறேன், நான் எல்லா நன்மையும் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகுது. given and every perfect gift is from above. எல்லாம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுது? எல்லாம் சொல்லுங்க, என் அப்பா கிட்ட இருந்து தான் வருது. நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க எல்லாமே தகப்பன் கிட்ட இருந்து வருது இல்ல, உங்க ஃபாதர் கிட்ட தான் இருக்குது, உங்க வீட்டுல தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, முதல்ல பதட்டம் பயம் எல்லாம் நீங்கி ஒரு செக்யூர் ஃபீலிங் உள்ள வர ஆரம்பிச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என் அப்பா கிட்ட இருக்கு. ஆமென். முதல்ல கடவுள் தன்னை இல்லாதவரா இன்ட்ரோடியூஸ் பண்ணல. கடவுள் தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? என்கிட்ட ஒன்னும் இல்லப்பா அப்படி சொல்றாரா? I am El Shaddai. Amen. God says I am El Shaddai. நான் சர்வ வல்லவர். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்னால எல்லாம் முடியும். Kamala kora katara shekera bola katara bau radala ma sherele brekete. ஆமென். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. The silver is mine, the gold is mine, says the Lord. கடவுள் சொல்றார், பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் என்னுடையவைகள். It's belong to me. முதல்ல தெரிஞ்சு, உங்க அப்பா ஒண்ணுமில்லாத அப்பா கிடையாது. He is a glorious father, he is a rich father.
ஆமென். எல்லாம் அவர்கிட்ட. இது உங்களுக்கு புரியும் போது அவன் தருவானா, இவன் தருவானா, வெள்ளக்காரன் தருவானா, வெள்ளடிக்கே வர்றவன் தருவானான்லாம் யோசிக்க மாட்டீங்க. உங்க புத்தி என்ன இருக்குமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும். ஆமென். சார், ஒவ்வொரு நாளும் என்னெல்லாமோ பண்றோம் பாருங்க. அன்னைக்கு வந்து ஒரு பில் கொடுத்தாங்க, இது பே பண்ணணுன்ட்டு. அடுத்தால பார்த்தீங்கன்னா இன்னொரு பில் இருக்கு. ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டிருந்தாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா வரும்போதே ஆடி காரில் வர்றாரு. அவரை ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆடி போய் பார்த்தேன். இப்போ எதில் வர்றாரு? ஆடி காரில் வர்றாரு. ஆடி போனவரை ஆடி காரில் வர்றாரு. சரி வாங்க அப்படின்னு ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசினேன். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு இந்த ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி அந்த என்கவுண்டர்லாம் அவங்களுக்கு பண்ணார். வந்து பார்த்துருந்தார். பார்த்துட்டு டெஸ்டமனிலாம் ஷேர் பண்ணார். அவர் சொன்னார், என் பேர் தான் ஆல்வின், ஆனால் எதுலேயுமே வின் இல்லை, ஆல் ஃபெயிலியர் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்தீங்க, சிலதெல்லாம் சொல்லிங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் அப்ளை பண்ணேன். இப்போ என்னுடைய காரியங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆடி காரில் வந்தது மட்டும் இல்லை, வந்து உட்காந்து ஒரு 2 லட்சம் அப்படி ஆஃபரிங் கொடுத்தார். ஒரு 2 lakhs கொடுத்துட்டு அவர் சொன்னார், இது வந்து எனக்கு வந்த லாபத்தில் அட்வான்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்கேன், முழு பணம் வந்தவொடனே கோடியோடு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து காசு இது அப்படி இல்லை, நன்மையான எல்லா யூவும் அங்கிருந்து வருது. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அனாதை கிடையாது, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமியும் அது நிறைவும் அவருடையது, அதன் குடிகள் அவருடையது, எல்லாம் அவருடையதுன்றத முதல்ல பார்த்தேன். அப்புறமா தெரிஞ்சிச்சு நம்ம புள்ளல்ல, இப்ப சொத்துல பங்கு நமக்கு. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். நீங்க வானத்துக்கு பூமிக்கெல்லாம் குதிக்க வேண்டாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே செழிப்பு உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சு, மேன்மைகள் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சு. முதல்ல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஒருத்தர் வந்து நானும் ஒரு யோபு தான் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. என்ன பிரதர், என்ன எந்த யோபு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. பத்துக்களை உடைய யோபா இல்ல சொத்துக்களை உடைய யோபா? அவர் பாருங்க எல்லாம் பத்துக்களை உடைய யோபு தான் படிச்சு வச்சிருக்கிறார். அப்புறம் தான் நான் சொன்னேன், எவ்வளவு சொத்து வச்சிருந்தார் தெரியுமா அந்த யோபு? எனக்காவது சொத்தை பத்தி படிச்சியா? நீ 10 பத்தி படிச்சதுனால 10ஆ வருது, நான் சொத்தை பத்தி படிக்கிறதுனால சொத்தா வருது. What you focus is comes out. That's the principles of God. நீ எது பார்க்குறியோ அதான் வரும். ஆமென். நான் வந்து ஒன்று தெளிவாக பார்க்குறேன், என் அப்பா கிட்ட எல்லாம் இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருக்கு. நன்மையான எந்த ஈவும், நீங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நல்லது பாருங்க, அதோடைய சோர்ஸ் வந்து உங்க டாடி. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களே, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு இது. நீங்கள் எதை பார்த்தாலும், எந்த நல்லதை பார்த்தாலும் சொல்லுங்க, மேட் இன் ஹெவன். ஆமென், ஆமென். இது நம்ம அப்பா ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வருது. இப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மனசு இதாக ஆரம்பிச்சிடும். நமக்கு என்ன தெரியுமா, யாராவது கொஞ்சம் வச்சுருந்தா நமக்கு ஒரு மாதிரி ஆகுது, புசு புசுன்னு ஆகுது. ஃபயர் இன்ஜின் ஏதாவது கூப்பிட வேண்டியது இருக்கு, அம்புட்டி எரியுது. என்னது கார் வாங்கிட்டானா, இங்க அப்படியே எரியுது, தக்க தக்க தக்கன்ட்டு. சும்மாவா வாங்கியிருப்பான், அவனுக்கு எடுத்து ஒரு 4 வார்த்தை பேசுறது. அப்பதான் எங்க இது மனசு ஆறுது. என்ன ஒரு ஆனந்தம். யாராவது வீடு கட்டிட்டா போகுது, என்னது வீடு கட்டிட்டானா, அவங்களாம் அவங்க இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னும் 2-3 செஞ்சீங்கன்னா நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துருவார் ஆளு கீழே. புத்தி பாருங்களேன்.
இந்த புத்தியில தான் என்ன இருக்கு? தரித்திரம் இருக்குது பாருங்களேன். நடக்கட்டுமே, ஏன்னா நன்மையானதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வருது. ஆமா, எல்லா நல்லதும் என் ஃபாதர் கிட்ட இருந்து தான் வருது. எல்லா கெட்டதும் பிசாசு கிட்ட இருந்து வருது. எல்லா நல்லதும் என் அப்பா கிட்ட இருந்து வருது. எல்லா ஜீவனும் அப்பா கிட்ட இருந்து வருது. Every good gifts is come from above. அப்போ அந்த சோர்ஸ் is my daddy. என் அப்பா தான் சோர்ஸ், என் அப்பா தான் ஆதாரமா இருக்கிறார். நான் சொல்ற வார்த்தை சாதாரணமா இருக்கலாம், ஆனா ரொம்ப ஆழமான காரியங்கள். இதை புரிச்சுக்கோங்க. இன்னும் 100 காரியம் நான் பேசலாம், ஆனா எனக்கு தெரியும் இந்த அடிப்படை புரிஞ்சாதான் எல்லாமே புரியும். ஆமா, ஏதாவது சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்ல, இல்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஐ நோ தட். நான் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பேசுவேன். நான் சும்மா ஏதோ பேச மாட்டேன் நான். ஆமா, he is a source. இந்த அறிவு தான் என்ன மாத்திச்சு. நான் இதை தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். ஆரிசன் ஸ்வெட் மார்டின் அப்படின்னு ஒருத்தருடைய புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். அவருடைய இது வாசித்துட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வரி என் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடுச்சு. அவர் சொன்னாரு, நீ யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய புள்ள அப்படின்னு சொன்னார். அன்னைக்குதான் எனக்கு ஒரு என்கவுண்டர்ஸ். நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. சிலர்லாம் கடைசி வரைக்கும் கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. தமிழ் படம் ஒன்று பாருங்க, பணக்காரன். அந்த படம் பேர். அந்த படத்துல அந்த ஹீரோவுக்கு கடைசியில தான் தெரியும் அவங்க அப்பா ஒரு பணக்காரன்ட்டு. படம் முடிய போகும், அப்பதான் தெரியும். கடைசியில பார்த்தா, ஓ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் எங்க அப்பாவா, இது தெரியாம நான் ஹோட்டல் கடையில எங்கேயும் வேலை பார்த்து இருந்துட்டேனப்பா. யோசித்து பாருங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் வாழ்க்கை அப்படி முடிச்சிடக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க யாருன்றது இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்தின் சகல நன்மைகளின் ஊற்று உங்க அப்பா. எல்லா அதிகாரத்தின் ஊற்று, செல்வத்தின் ஊற்று, நன்மையின் ஊற்று, வல்லமையின் ஊற்று, எல்லா அழகின் ஊற்று. ஓ மகாலாபா சாரலா கட்டாலா பா கட்டாரபோ. அதிகாரங்களின் ஊற்று அவர்தான். எந்த கீழே கிடக்கிறவனையும் மேல தூக்கி வைக்கிறவர் அவர்தான். நான் சொல்றேன், புழுதிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து வாழ்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவராய் அவர் இருக்கிறார். அதெல்லாம் வேதவசனம் சொல்லுது. முதல்ல our father is a source of every good things அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சொல்றார், வெள்ளி என்னுடையதுன்றார். அது கொஞ்சம் பேர் யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க, அது போய் சாசு ஓடிப்பாங்க. நீ போ, நீ இருக்குதையும் கொடுத்துட்டு போ, அது போய் சாசுடையது பிரதர் அப்படின்னு. பிசாசு பிரதர் பிசாசு பிரதர் ஆயிட்டாங்க நிறைய பேருக்கு. பிசாசு பிரதர். ஓ பிசாசு உங்க பிரதரா? இல்லைங்க, எல்லா நன்மைக்கு பின்னாடியும் தேவன் இருக்கிறார். அதனாலதான் நான் எந்த உலகத்தின் எந்த சிறந்ததை பார்த்தும் நான் பொறாமப்படல, சந்தோஷப்படுறேன். எதையாவது பார்த்துப்பா இதே இவ்வளோ அல்லா இருக்க, இதெல்லாம் என் அப்பாட்டிருந்து தான் வந்திருக்குது. ஆமா, இதெல்லாம் என் தகப்பன் இடத்திலிருந்து வருகிறது. அவர் தான் என் அப்பா. அப்ப இதுதான் வேதவசனம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப லீடர்ஷிப், அத்தாரிட்டி இதெல்லாம் எங்க இருந்து வருது? இட்ஸ் ஃப்ரம் காட். இது தெரியாதனால தான் நம்ம ஒரு கவுன்சிலரா கூட இல்லாம உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாட்டே இன்னைக்கு ஆளக்கூடிய இடத்துல தேவ பிள்ளைகள் உட்கார ஆரம்பிச்சிருக்கும். யாரும் சொல்லி தரலங்க. பரலோகத்திலேன்ட்டாங்க, இந்த குரலையே போய் சேரு நீ சீக்கிரம். எப்ப பார்த்தாலும் என்ன எப்படி போட்டிருக்கு பாருங்க. எல்லா அதிகாரம் புக் ஆஃப் ரோமன்ஸ்ல படிக்கிறோம். எல்லா அதிகாரமும் யாரால உண்டா இருக்குது? வெள்ளி பொண்ணு யாரால உண்டா இருக்குது? தேவன். சார், நல்லதுன்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி உங்க அப்பா இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி உங்க தகப்பன் அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் அது வந்தது.
ஏன்னா அவர் நல்லவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். இது பார்த்துக்கோங்க. He is a sourceன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஏன் தேவன் அறியாத ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு? நீங்க வேண்டான்ட்டீங்க, அதனால அவன் உட்கார்ந்துருக்கிறான். இப்படியே சாப்பாடு வச்சுட்டே வர்றாங்க, லெக் பீஸ்லாம். நீங்கள் வேண்டான்ட்டீங்கன்னா பக்கத்தில் 2 பீஸாக வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பீஸ்லெஸ்ஸாக உட்காந்துருப்பீங்க. வடை போச்சே, சிக்கன் போச்சே, எதுக்குன்ற நான். நமக்கு என்ன தெரியுமா, வேண்டான்னு ஒருத்தன் சொன்னா அவன் ஆவிக்குரியவன். ஒன்றும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ உசுரோடையே இருக்க வேண்டாம், இதுவுமே வேண்டாம், நீ எதுக்கு இருக்கணும்? வேண்டான்ட்டார் அவரு. எது ஏன் வேண்டான்னு சொல்லணுன்ற? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதா அறிந்திருக்கிறார். தேவன் இதெல்லாம் வேணும். அப்போ இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் அவர் மெனக்கிட்டு உட்காந்து வேண்டாத வேலை பார்த்தாருன்றியா? அப்போ நீ இந்த உலகத்தில் இருக்கிற அம்புனி கடவுளுடைய வேண்டாத வேலைன்றீங்களா நீங்க? அப்போ கடவுளுடைய படைப்பையும் ஒரு கிரியையும் எவ்வளோ அவமதிப்பாக பேசுறீங்க. அவர் சொல்றாரு, அத்தாரிட்டி என்னாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அது மோடிஜி உட்கார்ந்தாலும் உங்க டேடிஜி தான் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமா, ஏன்னா இங்க இந்த ஜீலாம் சும்மா உட்கார்ந்து இருக்குது. சீன்ட்டு ஒன்று வேண்டாம், அடியனுக்கு எதுவும் தேவையில்லை. பாருங்க, இவர் தான் பூரண பெந்தேகோஸ்தே. ஏன்னா ஒண்ணு வேண்டான்ட்டாரு. பரலோகத்துக்கு தகுதியான ஒரு ஆளு, உடனே அனுப்பி விட்டுருங்க அவரை. ஒண்ணு வேணான்னு சொல்றது எதுக்கே இவ்வளவு பெரிய பைபிள்? இதெல்லாம் கரெக்டா உபயோகப்படுத்தி தேவன் நோக்கத்தை செய்யறதுக்கு தான் இது அத்தனையும் வச்சிருக்கிறார். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன போது நீ அது பணம் தப்பு, பதவி தப்பு, வெள்ளி தப்பு, எல்லாம் தப்பு, இவ்வளோ சொல்றிய, நீ பிறந்ததே தப்புன்ற மாதிரி ஆயிடுத. இல்ல, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வேண்டியதா இருக்கிறது, எல்லாம் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். கடவுள் அதை நல்லதுன்றாரு. ஆமென். அது மட்டும் இல்ல, கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் நான் தான்பா பண்ணியிருக்கிறேன். நீ பார்க்கிற 1000 பறவைகளும் மீன்களும், நீ பார்க்கிற ஆடு மாடுகளும், எல்லாத்தையும், மலைகளும் காடுகளும் அம்புட்டையும் நான் தான் உண்டாக்குனேன்றாரு. ஆமென். நான் தான் உண்டாக்குனேன், இதெல்லாம் என்னுடையதுன்றாரு. இதெல்லாம் எனக்கு சொந்தமானவைகள் அப்படின்றாரு. இட்ஸ் மைன், the silver is mine, the gold is mine. பூமி அது நிறைவும் என்னுடையதுன்றாரு கடவுள். அப்போ இதெல்லாம் அவரு என்னுடையதுன்னு சொல்லும் போது அது எப்படி தீங்கும் தப்பும் நீங்க சொல்ல முடியும்? இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல இந்த இதெல்லாம் தப்புன்றாங்களா, அதுல இருந்து வெளியில வரணும். முதல்ல அந்த மாதிரி இதை காதுக்குள்ள விட்டீங்கன்னா கெட்டு போயிடும் லைஃப். நோ நோ நோ, எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், இதெல்லாம் கர்த்தருடையது. ஆமென். எல்லா நன்மைக்கும் அவரு ஊற்று. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இதெல்லாம் தேவனுடையது. இப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, இங்க பார்ப்பா, எல்லாத்தையும் நான் தான் உண்டாக்குனேன், எல்லாம் என்னுடையது. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் உன் அப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஒன்ன இந்த பூமியில வாரிசா வைக்க விரும்புறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சொத்துக்களுக்கு குமாரர்கள், அவருடைய பிள்ளைகள் வாரிசுகளா இருக்கிறார். வேத வசனம் உங்களை என்ன சொன்னதுன்னா வாரிசுன்னு சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, நான் வாரிசு. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். இப்போ நம்ம படித்தோம் காலையிலேயே, நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அதெல்லாம் படித்தோம் இல்லையா? அதே இதில் தான் என்ன பண்ணுது, இதுவும் சேர்ந்து வருது. என்ன வருது பாருங்க, நாம் பிள்ளைகளானால், எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளானால் யாரு? சுதந்திரரும் ஆமே, சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு
உடன் சுதந்திரரும் மாமே. இப்ப எப்படி போட்டிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, heirs of God. எல்லாம் சொல்லுங்க heirs of God. heirs of God என்ன? வாரிசு. எல்லாம் சொல்லுங்க வாரிசு. அதாவது கடவுளுடைய எல்லா சொத்துக்கும் நீங்க யாரா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுடன் நீங்களும் யாரு? அவருக்கு ஒரு மூத்த பையன் இருக்கிறான், நீங்களாம் இளைய பிள்ளைங்க, அண்ணனுக்கும் உங்களுக்கும் சொத்து உண்டுன்றார். You are a joint heir with Christ. Amen. எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவோடு நான் உடன் சுதந்திரராக இருக்கிறேன். அப்பனா இன்னும் சொல்லணும்னா இயேசு உங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்ல, பங்காளி. ஆமென். அவர் யாரு? பங்காளி. எல்லாம் சொல்லுங்க பங்காளி. ஆமென். அப்போ நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகள், ஆற்றல்கள், மேன்மைகள், மெட்டீரியல்ஸ், எந்த காரியமா இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க பொசஸ் பண்ணுவீங்க. இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க. இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்க கையில வர ஆரம்பிக்கும். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமா, ஏன்னா இதுக்கெல்லாம் ஊற்று என் தேவன், என் அப்பா. இப்ப நான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய வாரிசாய் நான் மாறி இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க நான் வாரிசு. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க வாரிசுன்னு சொல்லிட்டு? You are an heir. ஆமென். அதிகாரப்பூர்வமாய் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளும் வாரிசுகளுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்க வாரிசுன்றதுனால இப்போ உங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜஸ் கொடுக்கப்படுகிறது. ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜ், உரிமைகளும் ஸ்லாக்கியங்களும் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க என் அப்பாவுடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஆமென். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார். ஆமென். சங்கீதம் 115:16 சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியை யார் கொடுத்தாரு? மனு புத்திரருக்கு கொடுத்தாரு. எல்லாம் சொல்லுங்க இது நம்ம பூமி. நல்லா சவுண்டா சொல்லுங்களேன். இந்த வெளிச்சம் அடிக்க அடிக்க ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்க ஆரம்பிப்பீங்க, வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீங்க. ஆமென். இதுவரை வராத நிலங்கள், இதுவரை வராத வீடு வாசல்கள், இதுவரை வராத நன்மைகள், இதுவரை வராத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிப்பீர்கள். அதுல பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இது என்னுடைய பூமி, உனக்கு நான் தரேன்றார். ஆமென். ஏமாமலாம வச்சிருக்கிறான், சரி மெயின்டெனன்ஸ்க்காக கொடுத்து வச்சுட்டு போட்டோம். ஓனர் வர்ற வரைக்கும் யாராவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்பாங்க இல்லையா? அதனால எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை யாருக்காக கடவுள் வச்சிருந்தாரு? இஸ்ரவேலுக்காக. சரி, இவங்க போற வரைக்கும் பால் தேனெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக கானானியர்கள், எத்தியர்கள், எபூசியர்கள், எமோரியர்கள், என்ன பேர்னாலும் சொல்லுங்க, யாருக்கு தெரியவா போகுது? ஏதாவது சொல்லுங்க. கூட்டத்தில் ஏதாவது சொல்ல வேண்டியதான். சரி, அவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க? அங்கே இருந்து அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஓனர் கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வருவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இது சபை இந்த வெளிப்பாட்டை புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. இதுவரை இல்லாத பதவி மாற்றங்கள், பண பரிமாற்றங்கள், இதுவரை இல்லாத அதிகார பரிமாற்றங்கள், இதுவரை இல்லாத மேன்மையின் மாற்றங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஆமென். இந்த பிக்சரை நான் இன்னைக்கு வரைகிறேன் பாருங்களேன். இந்த படத்தை நான் இன்னைக்கு வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இட்ஸ் a prophetic pictures. இது உங்க மனசுல, உங்க ஆவில இந்த பிக்சர்லாம் வந்துடுச்சுன்னா நான் சொல்றேன், this picture decide your future. இந்த பிக்சர்ல இருந்து தான் உங்க ஃபியூச்சர் வரப்போகுது. ஆமென். வார்த்தையை கொண்டு ஒரு படத்தை நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்திருக்குது, என்ன நடந்து போகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். இதை உள்ள வச்சீங்கன்னா உங்க வசமா எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். I tell you in this. Amen. 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 Oh, possess your positions. Amen. பாருங்க, இவங்க எல்லாரும் அதை வச்சிருந்தாங்க.
ஆனா கர்த்தர் சொன்னார், எல்லாம் உன் கையில நான் கொடுக்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, bless you தந்தாங்களா, உன் கையில வரப்போகுதுன்றாரு. சாரி, உங்களுக்குள்ளது சார் இது. எல்லாம் சொல்லுங்க, இது என் பூமி, வெள்ளியும் பொண்ணும் என் அப்பா உண்டாக்குனாரு, என் வீட்டில் கிலோ கணக்கில் இருக்கணும். நான் சொல்றேன், இதுவரை வராத சில்வர், இதுவரை வராத கோல்ட், இதுவரை வராத நிலங்கள், இதுவரை வராத வாகனங்கள், இதுவரை வராத நன்மைகள், ஆமென், இந்த நாளில் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீங்க உரிமையாளர்கள், உங்ககிட்ட வரும்ன்ற நாள். ஆமென். கிளைம் யுவர் ரைட்ஸ். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா இதெல்லாம் நீங்க உண்டு பண்ணது, நான் உங்க பிள்ளை, எனக்கு அது வரும். லட்ச லட்சமா என் கையில வரும், கோடி கோடியா என் கையில வரும். ஆமென், ஆமென். எனக்கு எனக்கு வரும், எல்லாம் வரும். ஆத்துமாவும் வரும், ஐஸ்வர்யமும் வரும். ஒருத்தர், நான் ஆத்துமாவை தான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் ஐஸ்வர்யம் வேண்டாம் ஆண்டவரே. எதுக்கு இந்த நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டு? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. ஐஸ்வர்யம் நிறைய இருந்ததுன்னா இன்னும் ஆத்மாவை அதிகம் ஆதாயம் பண்ணலாம். அந்த வெளிப்பாடு கூட இல்லாமல் தான் உட்காந்துருக்குறாங்க இல்லையா? இன்னும் நிறைய செய்யலாம், இன்னும் அநேகருக்கு புரோஜனமாக என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை இன்னும் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ நான் உட்காந்து பேசுகிறத உங்கள் பெங்களூர் டிவி ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே லைவாக பெங்களூரே கேட்குற மாதிரி பண்ணிடலாம். முடியும் தானே? என்ன கொஞ்சம் காந்தி தாத்தாவா கேட்பாங்க. நிறைய காந்தி தாத்தா கொடுத்தீங்கன்னா போடுவோம் வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி தப்பாக முடியும்? தப்பாகாது. என் கையில் வந்தால் அது தப்பாக போகாது. ராஜா கையை வச்சா அது ராங்கா போகுமாடா? ராஜா பூரா கூச்சா மாதிரி உட்கார்ந்துருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுப்பு ராஜா, நீ கைய வை, நீ கைய வச்சா எல்லாம் நடக்கும், உன் கையில நான் அதை தரப்போறேன்றார். ஆமென். ஓ க்ளோரி. அப்போ நல்லா பாருங்க, கடவுள் சொல்றாரு, கடவுள் எல்லாம் நமக்குள்ளது இல்லப்பா அப்படி சொல்லலை. கடவுள் எல்லாம் நம்ம கூட இது தம்பி, இதெல்லாம் நம்ம சொத்து. யோசுவாட்டெல்லாம் தெளிவாக படித்து காட்டுறாரு. நீங்கள் ஜோஷுவா 1 பாருங்க, கடவுள் தெளிவாக சொல்கிறாரு. இந்த திசை ஆரம்பித்து சொத்துலாம் நிலம்லாம் எழுதி பத்திரம்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த கிழக்கு துவங்கி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வயல்ல இருந்து இந்த இது வரைக்கும் அப்படி எழுதுவாங்க பாருங்க. அந்த மாதிரி டீட்டெயிலாக ஆண்டவர் வந்து பேசுகிறாரு பாருங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி, எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா. என்ன பாருங்க, கடவுள் இப்படி பேசிட்டு இருக்கலாமா? கடவுள் எவ்வளோ பேசுகிறாரு பாருங்க. இந்த இது இங்கே இங்கே எப்போ கரெக்டாக நோட் பண்ணிக்கோ, எல்லாம் நமக்குள்ளதுன்றார். ஆமாம், எல்லாம் நமக்குள்ளது. போய் எடு, போய் சுதந்தரி, possess your positions. ஆமாம், உனக்காக நான் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், போய் எடுத்துக்கோன்றார். ஆமென். bless you my brother. ஆமென். போய் எடுத்துக்கோ, எல்லாம் உனக்காக நான் என்ன பண்ணது, உண்டாக்குனது. அதனால தான் மோசே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜோஷுவா மாதிரி காலை வச்சு. ஆமென். 40 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆமென். நான் சொல்லுகிறேன், தேவ சபை சுற்றின நாள் முடிந்தது. இனி சுதந்தரிக்கிற நாள், இனி நுழைகிற நாள். அதிகார மண்டலங்களுக்குள்ளே, பொருள் மண்டலங்களுக்குள்ளே, தொழில் மண்டலங்களுக்குள்ளே, மீடியா மண்டலங்களுக்குள்ளே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மண்டலங்களுக்குள்ளே, ஸ்போர்ட்ஸ் மண்டலங்களுக்குள்ளே, தொழில் உலகங்களுக்குள்ளே, சகலத்துக்குள்ளேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் காலை எடுத்து வச்சு அதையெல்லாம் கைவசப்படுத்துகிற ஒரு காலமாய், ஒரு நேரமாய் இது இருக்கிறது. ஆமென். I tell you, possess your positions. Amen. This is the time. Amen. கடவுள் சொல்றாரு, உன் கூட நான் இருப்பேன்றாரு. சும்மா வாக்கு மட்டும் பண்ணல. கடவுள் சொல்றாரு, ஒருத்தனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன்ல,
எவனும் அதை தடுக்க முடியாது. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை போன்றாரு. காலை எடுத்து வைன்றாரு. ஆமா, நீ போய் தொடன்றாரு. ஆமா, உனக்கு அப்பொழுது உண்டாகும் அப்படின்றாரு. அப்போ பாருங்க, இந்த வெளிச்சம்லாம் உள்ள வந்துச்சுன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, தைரியமா தொழில்களை செய்வீங்க. ஆமா, நல்ல பொசிஷனுக்கு நம்ம வரணும்னு நினைப்பீங்க. ஆமா, இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உரியதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆமா, அப்போ உங்க கையில் இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது நீ யோசித்து பாருங்க. அடிமைகளின் கைகளில் ஆஸ்திகள் வந்த போது ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. ஏன் தேவ பிள்ளைகள் கையில் அது வரக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். இது வந்துட்டா சும்மா இருக்காது. இது ஒரு 10 பைபிளை வாங்கி கொடுக்கும், இது 4 பேருக்கு சோத்தை வாங்கி கொடுக்கும், 10 பேருக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டும், யாருக்காவது உதவி செய்யும், பாலசேகருக்கு ஒரு 10 கோடி கொடுக்கும். அவர் பெங்களூர்ல மட்டும் பண்ண மாட்டார், உலகம் ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்க கையை வைக்கிறோம் பாருங்க. சொல்லுவாங்களா, அடிமடியிலே கை வச்சான்ற மாதிரி பிசாசுக்கு நல்லா தெரியும். இதை கொஞ்சம் இந்த தரித்திரத்திலே வச்சுட்டோம்னு வையன், இது மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது உருப்படியா ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால தான் அவன் தடுக்கிறான். நம்ம செழிப்புக்கு எதிராக அவன் நிற்கிறான், நம்ம வெற்றிக்கு எதிராக அவன் நிற்கிறான். அதுக்காக எதையாவது ஒன்று பண்ணி பார்த்து உங்களை குழப்பி விட பார்க்குறான். அதனால தான் குழப்பக்கூடாது. நம்ம இந்த மாதிரி அனாயிண்டிங் கீழே வந்தீங்கன்னா குழப்பெல்லாம் நீங்கி எல்லாம் அந்த சிந்தையே மாறிடும். கடவுள் என் கூட இருக்கிறாரு, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமா, நான் சும்மா ஏதோ நான் போல, கடவுள் எனக்கு உதவி செய்கிறார். கடவுள் சொல்லிட்டாருங்க பாரு, கடவுள் பாரு. இப்போ பாருங்களேன், ஏற்கனவே இவங்க எந்த ஊருக்கு தான் போகிறாங்க? பாலும் தேனும் ஓடுற ஊர், நலமும் விசாலமுமான ஊர், வெள்ளி பொண்ணு தங்கம் இன்னும் விலையேறப்பட்ட கிரானைடு மாதிரி கற்கள் எல்லாம் வெட்டி எடுக்கக்கூடிய வளமான ஊர். சரி, அந்த ஊருக்கு தான் போறோமே, அப்படியே கிளம்பி போக வேண்டியதானா? இல்லைல்ல, இங்க இருக்கிறது எடுத்துட்டு போகணுன்றாரு. எப்பா போற ஊரே எல்லாம் இருக்கு, அப்புறம் வழிச்செலவுக்கு வேண்டாமா? வழிச்செலவுக்கு என்ன பண்ணுறது? எகிப்தில் இருக்கிற பேங்க் அம்புட்டும் எடுத்துட வேண்டியதுதான். என்ன ஆண்டவரே, ஆமா 400 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், 1 ரூபா சம்பளம் தந்தானா தரல, அம்புட்டியும் வசூல் பண்ணி ஒரு நைட்ல உன் கையில நான் தரப்போறேன். நான் சொல்றேன், பிடிக்கப்பட்ட பணங்கள், பிடிக்கப்பட்ட சொத்துக்கள், இதுவரைக்கும் வராம தடுத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய வல்லமையான சுவிசேஷத்தை இந்த இடத்துல நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். I lift up the gospel. ஆமென், ஆமென். நான் சொல்றேன், வராததெல்லாம் விடுவிக்கப்பட்டு உன் கைகளில் அது உண்டாக ஆரம்பிக்கும், உன் கரங்களில் அது வர ஆரம்பிக்கும். ஆமென். கடவுள் உங்க கூட நிக்கிறாரு சார். பார்வன் என்ன பார்வன், அவன் உன்கிட்ட இருந்து பிடிங்கிருக்கிறான். நான் அவன் பெரிய வசூல் ராஜான்றது உனக்கு தெரியாது. ஆமென். கடவுள் 1 நாள் 2 நாள் பாக்கி இல்லை, 400 வருஷம் பாக்கிய மொத்தமா வசூல் பண்ணி புடிடா கையில. சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் போய் ஏதோ போராடின்னு நினைக்கல, எனக்காக என் தெய்வம் இறங்கி வேலை செய்யறாரு சார், என் கையில வரும்படியாக, எனக்கு உண்டாகும்படியாக. அதை நம்ப ஆரம்பிச்ச பிறகு எல்லா காரியமும் மாறுது. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா பாருங்க, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுது. எங்கேயோ இருந்து 2 லட்சம் 10 லட்சம் சும்மாவா 100 கோடி கட்ட முடியும் நீங்க நினைக்கீங்க? ஒவ்வொருத்தருக்கும் கட்டுக்கட்டா வருது, அதனாலதான் கட்ட போறோம். ஆமா, இவ்வளவு நாள் வரலங்க, ஆனா இப்போ அதான் வர்ற இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அப்புறம் வராம என்ன நடக்கும்ன்ற நான், நீங்க சும்மா வரல இந்த இடத்துக்கு. ஆமாம், அதனாலதான் நான் சொல்றேன், மத்த சாரி 1000 கூட்டம் நடக்கலாம் சார், எனக்கு அது தெரியாது. ஆனா இந்த வாழ்வை மாற்றுகிற ஒரு இடம், உங்க தலைமுறைக்கே ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றக்கூடிய ஒரு சுவிசேஷத்தின் இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க ஊழியத்தின் காரியங்கள் மாறும், உங்கள் பொருளாதார மண்டலங்கள் மாறும். ஆமா, ஒரு உண்மையான விளைவை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டமா இது இருக்கிறது, சும்மா கிடையாது. அதனாலதான் நான்
ஒரு அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு வந்து நின்று இதை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது வேற சார். 10 இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். 100 கூட இருக்கட்டும், ஆனால் இது வேற. ஏற்கனவே இருக்கிறது தான் செய்யணும்னா நான் வர வேண்டியது கிடையாது. இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இட்ஸ் a different anointing. It's a different grace. ஆமென். பெங்களூர் பட்டணமே, இங்கு உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். இங்கு உங்க தலையை அவர் நிமிர்த்தி வைக்க போகிறார். இங்க வெட்கப்பட்ட உங்க தலையை அவர் உயர்த்த போகிறார். இங்கு உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். இங்கு உங்களுக்கு வழி வாசல்களை அவர் திறக்க போகிறார். இந்த பட்டணத்தில் அதிகாரங்களை உங்க பக்கம் திருப்ப போகிறார். இந்த பட்டணத்தில் உயர்ந்த பதவிகளில் நீங்கள் உங்க தலைமுறையும் அமர போகிறீர்கள். ஆமென். இது யாருக்கும் திறக்காத சில ஆச்சரியமான கதவுகளை கர்த்தர் இந்த பட்டணத்தில் உங்களுக்காக திறந்து உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் உட்கார வைக்கும்படியா உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ வருஷங்கள் அது நடக்காம இருக்கலாம், ஆனா இன்றைக்கு அவருடைய வார்த்தையை உயர்த்துகிற இந்த இடத்திலே அந்த வழிகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது, அந்த பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. அதற்கான காரியங்கள் இன்னைக்கே அது ஓபன் ஆகுது. நான் உங்களுக்கு சொல்றேன். ஹalleluya, glory to God, glory to God. எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் ஒரு வசூல் ராஜா. ஆமென். அதெல்லாம் வைத்திராதே, கொடு. ஆமென். சும்மா நினைச்சுக்காதீங்க, நீங்க அவரை மட்டும் விட்டீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? குடு. தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் வடக்கை நோக்கி கொடு. உங்களுக்காக வாய்ஸ் அனுப்புவார் சார். உங்களுக்காக சத்தத்தை அவர் அனுப்புகிற ஒரு தேவன் சார். ஆமென். பயப்படாதீங்க, எல்லாம் அவருடையது. உங்க சொத்து தான், உங்க அப்பாவுடையது. நீங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிடையாது. இனி நிறைவு, இனி ஏராளம், இனி தாராளம். ஆமென். வரட்டும் சார், உங்க கையில வரட்டும்ன்ற நான். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, பெங்களூர் மீட்டிங்ல நீங்க லட்ச லட்சமா விதைக்கிற மாதிரி உங்க கையை ஆசீர்வதிக்க போகும். ஆமென் சார். இந்த மீட்டிங்ல வந்து ஒரு 10 கோடிங்க, ஒரே மீட்டிங்ல 20 கோடிங்க. அந்த மாதிரி பல கோடீஸ்வரர்கள் இந்த இடத்துல எழும்ப போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னு தெரியல. Father, I impart that grace, I impart that anointing in this place. ஹalleluya. உங்க சபையில பல செல்வந்தர்கள் எழும்ப போறாங்க, பல மேன்மையான ஆட்கள் உங்க சபையில எழும்ப போறாங்க, பல ஐஸ்வர்ய சம்பர்ணர்கள் உங்க சபையில எழும்ப போறாங்க, பல மில்லினியர்ஸ், பல தொழில் அதிபர்கள் உங்க சபையில எழும்ப போறாங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல இன்னைக்கு ஊத்துகிறார். I impart that grace, I impart that anointing. நீங்க போற இடத்துல எல்லாம் அது பாயும். போற இடத்துல எல்லாம் அந்த நதி பாய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ மாகாலா சடலா கேபா கட்டாலா கதாரா. ஓ glory. சும்மா இல்ல பாருங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, இது வராதுன்னு நினைக்காதுப்பா, நான் வர வைப்பேன். திறக்காதுன்னு நினைக்காது, நான் திறப்பேன்றாரு. இந்த வெளிப்பாட்டை தேவ ஜனங்கள் பெறாதனால இப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கஷ்டம் பிரதர். கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்க. சில பேர்லாம் கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, என்ன ப்ராஸ்பரிட்டி, என்ன அது, அதெல்லாம் வராது, அதெல்லாம் நடக்காது அப்படின்பாங்கல்ல. இவங்க கண்கள் காணவே கடவுள் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நான் சொல்றேன், எந்த கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் உங்க தலை குனிஞ்சிச்சோ, நீங்க வெட்கப்பட்டீங்களோ, அங்கெல்லாம் உங்க தலையை அவர் நிமிர்த்த போகிறார். உங்க தலையை உயர்த்தி வைக்க போகிறார். உங்க தலைமுறையை உயர்த்தி வைக்க போகிறார். நிறைய பேர் அதை பார்க்க போறாங்க. நடக்காதுன்னு ஒரு கும்பல் பேசிட்டே இருக்கும். எனக்கு அது என் தேவன் நடப்பிக்கிறவர். ஆமென். தேவன் வாயினால் சொன்னதை தம் கரத்தினால் செய்கிறவர். ஆமென். உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை பல நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நான் சொல்றேன், அது உங்கள் முடிவு அல்ல, அது உங்கள் முடிவு அல்ல. இந்த மாதிரி வெளிச்சத்தையும் புரிதலையும் உள்ள வச்சு பாருங்க. நான் சொல்றேன், மூடுனா கூட மறுபடியும் ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உங்களுக்காக தருவார். ஒரு ரெகபோத் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். தேசத்திலே பலுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் இடம் உண்டாக்குகிற கர்த்தருங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், இந்த ரியல் எஸ்டேட் பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன். நீங்கள் வேணால் யூடியூப்ஸில் கேளுங்க. போன செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை எப்படி கடவுள் நிலங்களை நமக்கு தருகிறார் அப்படின்றத என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலும் பேசிகிட்டே இருக்கோம்.
இந்த எங்க சர்ச் இருக்கிற சைடும் இந்த பக்கமும் பேசுறோம், இந்த பக்கமும் பேசுறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவார். அதான ஒரு சைடு, இந்த சைடு நமக்கு தான். ஆமே, தெற்கே வடக்கே. ஆபிரகாம், நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் உன்னுடையதாக மாற ஆரம்பிக்கும். விஷன் இல்லை சார், பாருங்கன்ற நான் உங்களுக்கு. கண்ணை ஏறெடுத்து பார், உன் கண்ணை வெறிவா பாருன்றாரு கடவுள். தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. ஆமா, போய் காலை வை, பாரு, எல்லாம் உன்னுடையதாக மாற ஆரம்பிக்கும். ஆமா. ஸோ இது பாருங்களேன், இது ஒரு போதனையா இல்லை, இது ஒரு எனக்கு இது குறித்த ஒரு பெரிய கன்விக்ஷன் எனக்கு உண்டாயிடுச்சு. நான் இதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜனங்க மேலே எழும்புறதை நான் பார்க்குறேன். நானே பாருங்க, ஒரு மாசத்துக்கு எத்தனையோ புது கார் டெடிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கையால். போன மாதம் சென்னை மீட்டிங்கில் பாருங்க, வர்ணா கார் தானே. நமக்கு இந்த பேர் வேற ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. நமக்கு வந்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தான் நல்லா வருது. ஆமாம் ஆமாம், நம்ம இதை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வர்ணா காருன்னாங்க, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜனவரி மாதம் அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிங்க, வேலையே கிடையாது. இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நான் வந்தேன், 2 மாதம் வந்தேன், இதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அடுத்த மாதமே எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ஊழியத்தில் விதைக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்த வருமானத்தை அடுத்தால சீக்கிரமாக ஷார்ட் டைமில் ஒரு பதவி உயர்வு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சொந்த காரே வாங்கிட்டேன். 8 மாசத்துல கதையே மாறிடுச்சு சார். ஆமா, நீங்க லட்சக்கணக்கில் சம்பளமும் கார் வாங்கி டெடிகேட் பண்ணி பாருங்க, வர்ணா காரு, ஆடி காரு, இன்னுமா நமக்கு பார்க்கிங்கே நிறைய கார். நம்ம வாங்க முடியாத ஒரே காரு அம்பேத்கர் தான். மீதி எல்லா காரும், மீதி அம்புட்டு காரையும் நம்ம வாங்குறோம். இப்போ இதில் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமா உங்க ஓன் கார்ல, உங்க சொந்த வண்டியில ஆமா வந்து நிப்பீங்க. ஆமா, சீக்கிரமா பெங்களூர் நிறைய கார் டெடிகேஷன், ஹவுஸ் டெடிகேஷன், பிசினஸ் டெடிகேஷன்ஸ். ஆமென். இன்னைக்கு கூட ஒரு பிசினஸ் டெடிகேஷன் பண்ண போறோம். அந்த பிரதர் இருக்கு பின்னாடி. எந்த ஏரியா பிரதர்? ராமமூர்த்தி. இங்க தானா, பக்கத்துல தானா? கேர்புரமாயா? ஓகே ஓகே ஓகே. ராமமூர்த்தி பாருங்க, நகர் அவங்க என்ன பியூட்டி பார்லரா பாருங்க, பியூட்டி ஆக்க போறாங்க. ஆமென். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போய் ஓபன் பண்ணி வைக்க போறோம். எழும்புறாங்க பெரிய பெரிய தொழில் காரியங்கள். ஆமென். வண்டர்ஃபுல். ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. ஆமென். இப்படி நல்லா இருக்குதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் யார் சொன்னா இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்ட்டு? ஒரே உபத்திரவம் பிரதர், ஒரே பாடு பிரதர், ஒரே வருத்தம் பிரதர் அப்படின்ட்டு. யார் உங்களை அப்படி இருக்கு சொன்னா? அப்புறம் ஏசு என்னதுக்கு சிலுவையில் விழுவும் பண்ணார்? நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறதுக்கா? இல்லை, ஒட்டச்சு வெளியில வாங்க. தரித்திரத்தை, கண்ணீரை, ஏழ்மைய எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானோட பலத்தோடு பூத்து குலுங்குகிற ஒரு வாழ்க்கை மலரட்டும். நீ தோத்து போவ, நாசமா போவ, செத்து போவன்றவங்களுக்கு நடுவுல வாழ்ந்து காட்ட, அதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமா, அவங்க சாட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமான சாட்சி. சாவை தேடி சிந்தை உள்ள பிள்ளைகளை கடவுள் பாருங்க இன்னைக்கு மறுபடியும் சிலதை துவங்கும்படி வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய பேர் ஆரம்பிக்க போறீங்க, துவங்க போறீங்க. கர்த்தர் ரெகோபோத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறார், பெருக்கத்தை உங்களுக்கு தர போகிறார். ஆமென். யார் சார் சொன்னது இது? இவங்களுக்கு எதுவும் பட்டா போட்டு வச்சிருக்குதா? நியாயமா சொன்னா உங்களுக்கு போட்டு வச்சிருக்குது பட்டா. ஆமென். உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு அது சொந்தம்ன்றாரு கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கோ 1000 ஏக்கர் எத்தனையோ கோடி எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, துன்மார்க்கரின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். நான் அதை திருப்ப போறேன்றாரு. ஆமென். உன் பக்கமா அதை நான் திருப்பி விடுறதுல நான் விருப்பமா இருக்கிறேன்றாரு. ஆமென். நான் சொல்றேன், சும்மா கிடையாது. நீ
நீங்கள் அப்படி வாழ போகிறீங்க. ஏதாவது சும்மா பொழுதுபோக்கோ சும்மா உற்சாகம் மாறுதல், நோ 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 நோ. இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் ட்ரெஸ்ஸே மாறப்போகுது, உங்கள் நடையே மாறப்போகுது. ஆமாம், உங்கள் பர்சனாலிட்டியே மாறப்போகுது. ஆமாம், நீங்கள் வேற ஒரு லெவலில் நின்று தேவனை தொழுது கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. மதிப்புள்ள ஜெயமுள்ள ஒரு கூட்டம் எழும்பு கொண்டிருக்கிறது. ஆமாம், சத்தியத்தின் ஆழமான வேரை ஊன்றி அதன் அடிப்படையில் எழும்புறோம். சும்மா இல்லை, எல்லா நன்மை எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அம்புட்டும் யாருக்கு எழுதி வச்சிருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அதில் எனக்கு உரிமை இருக்குன்றதும் தெரிஞ்சு போச்சு. யாராவது அதை பிடிச்சா கூட அதை உடைச்சி திரும்பவும் என் கையில் கொண்டு வர்ற ஒரு வேலையை என் அப்பா செய்வார்ன்றதும் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், கடவுள் உங்க கூட நிற்கிறார். கையில் நீ எடுக்க போற மகனேன்றாரு, உன் கையில் வரப்போகுதுன்றாரு. ஆமாம், கடவுள் எப்படி பேசுறாரு பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். ஆமேன். நான் சொல்றேன், உங்க கையெல்லாம் வாரி இறைக்க போகுது. ஆமேன். சும்மா கிடையாது, அப்படியே அள்ளி அள்ளி இறைக்கிற அளவுக்கு உங்க கையில உண்டாகுன்ற நான், உண்டாகுன்ற நான். இது தேவ திட்டம், இது தேவ தீர்மானம். நான் சொல்றேன், இது தேவ திட்டமா, இது தேவ தீர்மானமா இருக்கிறபடியினால் இதுவரை இல்லாத விதத்தில் உங்க கைகள் அது வர போகிறது, உங்க கரங்களில் அது உண்டாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாக வரும், எனக்கு அது உண்டாகும். ஆமென். அப்போ சில காரியங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. காலையில் நான் சொல்லிட்டேன், நீங்க அனாதை கிடையாது. உங்களுக்கு யார் இருக்கா? அப்பா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் என்ன குடும்பம்? எல்லாத்தையும் உண்டாக்கினது குடும்பம். இது வந்து குடும்ப சொத்து. ஆமென். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஆமென். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு சொத்து உரிமை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. ஆமென். இந்த அறிவும் இந்த வெளிச்சமும் உங்களுக்கு வரும் பொழுது நான் சொல்றேன், சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறீர்கள், பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள், அது உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்போ ரொம்ப வருஷமா ஏன் நம்ம ஜனங்க கையில் அப்படிலாம் இல்லைன்னா இது யாரும் சொல்லலை. மாற என்ன சொல்லிட்டாங்க? பொண்ணும் வேண்டாம், மண்ணும் வேண்டாம், பதவியும் வேண்டாம். அதான் சொன்னோம்ல, நீ உசுரோடையே இருக்க வேண்டாம். இப்படி கதையை முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ தான் வெளிப்பாடு வருது, எல்லாம் யாருடையது? அப்பாவுடையது. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என் தகப்பனுடையது. ஆமென். இனி எனக்கு வரும். ஆமென். நான் தான் வாரிசு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு. எவ்ரிடே. ஆமென். கிளைம் யுவர் ரைட்ஸ். ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்திலே எல்லாம் என்னுடையதா இருக்கிறது, எனக்கு வருவதாக, எனக்கு உண்டாவதாக சொல்ல சொல்ல வருது சார். வெள்ளி, பொண்ணு, நிலங்கள் எல்லாம் உண்டாகுது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீ போராடாம கிருபையினால, ஆசீர்வாதத்தினால ரொம்ப சுலபமா உங்க கையில வரப்போகுது. இது வரைக்கும் அதுக்காக சில தடைகள் இருந்ததுன்னா அது இன்றோடு தகர்க்கப்படுகிறது. ஆமென். இந்த தடைகள் எல்லாம் முறிஞ்சு போகுது இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றேன், இந்த இந்த மண்டலம் சும்மா கிடையாது சார். நீ யோசிச்சே பார்க்காதெல்லாம் ஈர்த்து கொள்வீர்கள். You will attract gold, you will attract money, amen, and land and possessions. Hallelujah, hallelujah. Rakena mashanda lakete. நான் சொல்றேன், இனி இந்திய கிறிஸ்தவத்தில் பல ஆயிரம் கோடீஸ்வரர்கள் எழும்பி நிற்பார். இனி பணக்காரர்களின் பட்டியல்களில் பல தேவ பிள்ளைகள் இடம் பிடிப்பார்கள். ஆமென். அதிகாரத்தில் உயர்ந்த இடத்துல அவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஆமென். நான் சொல்றேன், யூ பிலாங் டு ராயல் ஃபேமிலி. ஆமென். சும்மா இல்லை. அப்போ இதெல்லாம் ஏதோ நான் போய் ஏதோ அப்படி கிடையாது. எனக்கு ஆண்டவரே இதுக்கு சக்தியை தராரு. கடவுளே தடை இருந்தா நீக்கிறாரு, கூட வரன்றாரு, உடைக்கிறதுக்கு அபிஷேகத்தை தரன்றாரு. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது கடினம் கிடையாது, சுலபம். எளிதாய் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எளிதாய் சுதந்திரிப்பீர்கள். அப்போ இதை உள்ள ஆழமா நீங்க வச்சு நீங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா கஷ்டமா தெரியும், வரும், என்கிட்ட வரும். ஆமென்.
பாருங்க, நான் இது என் கையில் வராத போதே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது வரும், கடவுள் எனக்கு தருவார். இது எனக்கு 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 விளங்கிடுச்சு. என் எக்ஸ்பீரியன்ஸில் அது இல்லை, ஆனால் முதல்ல என் அறிவில் அது வந்துச்சு, என் எண்ணத்தில் அது வந்துச்சு, என் பேச்சில் அது வந்துச்சு. நான் அதை உணர ஆரம்பித்தேன், சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். அப்புறம் பார்க்குற அம்புட்டு மடியில் வந்து விழுது. ஆமென். நான் சொல்கிறேன், you will attract wealth, you will attract gold, you will attract land, you will attract positions, you will attract power, promotions, increment. ஆமென். யாருக்கும் நடக்காதது உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் யாருக்கும் திறக்காதது உங்களுக்கு திறக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி சார் இது? ஏன்னா இவர் எங்க அப்பா தான் கொடுக்குறாரு. ஆமென். அவற்றிருந்த my promotion come from the Lord, my help come from the Lord. அப்போ கண்டுபிடிச்சாச்சு, ஊற்று எங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. நான் யாரையும் தேடி யாரையும் போய் பிடிக்க இல்லை சார். ஒருவேளை காக்கா கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் கொடுத்தது யாரு? கத்தர். அதனால நான் காக்கா பிடிக்க வேண்டாம், கத்தரை பிடிச்சா போதும். ஆமென். சில பேர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் காக்கா பிடிச்சாதான் முன்னேற முடியும் பிரதர். காக்காவை போய் பிடிச்சிட்டு இருக்க முடியுமா நீங்க? கத்தரை பிடிங்க, முன்னேறலான்றேன் நான். ஆமென். அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த மீட்டிங்ஸை ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸோடு நான் முடிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீங்க. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? ஆமென். இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். இந்த ஊழியம் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஊழியம் இன்க்ரீஸ் ஆகும், உங்க பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் பலுகவும் பெருகவும் அவர் வைப்பார். ஆமென். ஒரு பெரிய நிறைவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம், அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. Oh glory to God. வரலாற்றில் முதன்முறையாக ஆமென் சில சம்பவங்கள்லாம் நடக்கும். ஹalleluya. ராபோ ஷாண்டலே கெட்டே. ஹalleluya. ரேபனாமா ஷாண்டலே கெட்டேரே. Lako shadala brokanama sandale redalama shekendo rokotalia kamo lebraham the ro shadale brekete likanamo shendere blakatala bro. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிங்க. மார்னிங் வந்து சில ஒரு ஸ்ட்ராங்கான சில ஃபவுண்டேஷன்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிலது பில்ட் பண்ணோம். ஆமென். அப்போ ஐஸ்வர்யத்தின் வேர்கள் என்பது என்ன? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? இங்க பார்ப்பா, ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கொடுப்பாருன்னா சொந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுப்பாரு? பைபிள் சொல்லுகிறது, அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார், துரோகிகளுக்கும் என்ன பண்றாரா? நன்மை செய்யற. அவ்வளோ நல்ல அப்பாவா அவர். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? இங்க பாருப்பா, இப்படி எவனவனுக்கெல்லாமோ தராரு, நீ வீட்டில் இருக்கிற உனக்கு எவ்வளவு கொடுப்பாருன்றார். ஆமென். நன்மையானவைகளை உங்களுக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நோ டவுட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, நோ மோர் டவுட்ஸ். இன்னைக்கு ஒரு தெளிவோட போறீங்க. ஆமென். ஐ ஹாவ் அ ஃபாதர். ஆமென். ஐ ஹாவ் அ இன்ஹெரிட்டன்ஸ். I have a family. I have a mother, Holy Spirit. I have a brother. Amen. இந்த வெளிச்சம் தான் ஐஸ்வர்யத்தின் அஸ்திபாரங்களாகவும் வேர்களாகவும் அது இருக்கிறது. இதில் நீங்கள் நின்றுட்டு இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் நின்றுக்கிட்டு உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கஷ்டமாக தெரியாது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம கையில் வரும், என் கை செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். உங்கள் படிப்பில் நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஆமென். உங்கள் பிஸ்னஸில் நல்ல நிலைகளுக்கு நீங்கள் வருவீங்க. கடவுள் உங்கள் கூட நின்று கிரியை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹalleluya. ஷடலா பிரஹாண்டலே கே பிரானா சதோரா பஹா சடாலா பிராக்கெட்டே. ஹalleluya. 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 வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
பிசாசு கொடுக்கல, அது யாரு கொடுக்கா? எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் சொல்லுங்க கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அப்போ ஆளுகை எங்கிருந்து வருது? அவற்றிலிருந்து வருது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அப்படின்னா உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கு. இப்ப சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாரா இருந்தாலும் சரி அவங்கள மேன்மைப்படுத்த பலப்படுத்த ஆகுன்றாரு. ஆமாம், எனக்கு நடக்குமா? ஏன் வாழ் கடவுள் சொல்றாரு, உன்னை ஆக்க என்னால முடியுன்றாரு. எவரையும் ஆமாம் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும். அப்போ இங்க இருக்கிற சிறியவர்கள் எளியவர்கள் ஆமென் பெரிய ஒத்தாசை உதவி இல்லாத நிலையில் நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை பலப்படுத்த, உங்களை தூக்க, உங்களை உயர்த்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. இதை உங்களுக்கு அவர் செய்வார். அதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் ஆமென். நான் சொல்றேன், நீங்க சும்மா வரல. சிலது உங்ககிட்ட மட்டும் அவர் சொல்லணும்னு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவர் உங்க கண்ணை பார்த்து உங்க இருதயத்தை பார்த்து சொல்றார், நான் உனக்கு செய்ய போறேன். ஆமென், நான் உனக்கு பண்ண போறேன். நீ அதை பார்க்க போற. உன் கண்கள் அதை காணும். உன் வாழ்விலே நீ அதை தரிசிப்பா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். அவரிடத்தில் எல்லாம் இருக்கு. அவர் தான் சோர்ஸ். My Father is a source of every good things. அப்போ அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வாரிசாக வந்திருக்கிறேன்னா, நான் செழிக்காம வேற யார் செழிக்க போறா? நான் நல்லாகாம வேற யார் நல்லாக போறா? நான் உயராமல் யார் உயர போகிறா? எனக்கு நடக்காம வேற யாருக்கு நடக்க போகுது? உங்களுக்கு உண்டாகாமல் வேற யாருக்கு உண்டாக போகிறது? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன தேவனாகிய அப்பா அப்படியே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தில் உங்களை இன்னும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களால் உங்களை நிரப்பிக்கோங்க. நான் சொல்றேன், வர வர விருத்தி அடைவீங்க. ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை கொண்டு வருகிற மரங்களாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். வாசிக்கிறோம், மாதங்கள் தோறும் புது கனியை அது கொடுத்தது என்று. ஆமென். ரெவலேஷன்ல படிக்கிற ஒவ்வொரு மாசமும் என்ன வந்துச்சான்? புது கனிகள், ஃப்ரூட்ஸ். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த செப்டம்பரா என்ன மாசம்? செப்டம்பர் மாதம். நான் அடுத்தால எப்போ வருவோம்? அக்டோபர் மாதம் அள்ளிட்டு வர்ற மாசமா மாறிடும். ஹல்லேலூயா. some new things, சில புதிய காரியங்களை கடவுள் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நான் சொல்றேன், நீங்க ஒரு சான்றா வருவீங்க. ஆமா, எனக்கு தெரியும். இதுல வேரூன்றி இதுக்கு காதை கொடுத்து ஆமென் இதுல உங்க மனதை செலுத்தி இதுல ரூட்டட் ஆயிட்டீங்கன்னா ஃப்ரூட் கன்ஃபார்ம். ஆமென். கண்டிப்பா நடக்கும். பல நூறு சாட்சிகளை நான் பார்த்துட்டேன். அதனால தான் நான் இன்னும் உற்சாகமா அதை செய்யறேன். அது காரணம் என்னன்னா, இட்ஸ் ஒர்க்ஸ். திஸ் காஸ்பல் இஸ் ஒர்க்ஸ். இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுது? வேலை செய்யுது. வராதவங்க கையில் இது வர வைக்கி, திறக்காதவங்களுக்கு இது திறக்க வைக்கி, உண்டாகாதவங்களுக்கும் இது உண்டாக வைக்கி. ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுது? நடக்குது. ஆமென். ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுது? நடக்குது. நான் சொல்றேன், இது உங்களுக்கான நேரம். நல்லா சொல்லுங்க, எனக்கு உண்டாகும், என் கைகளில் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கையில நிறைய வரணும். ஆமென். விசுவாசிகள் கையில நிறைய வரணும். ஆமென் ஆமென். அது மூலம் கடவுளுடைய நோக்கங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கடவுளுடைய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், கடவுளுடைய நோக்கத்தை செய்யணும். ரொம்ப சிம்பிளுங்க காஸ்பல். ஆமென். அப்போ கடவுள் உங்க கூட நின்று நான் ஒத்துழைக்கிறேன்றாரு. நான் உன் கூட பல கடினமான காரியங்கள் இருந்தாலும் உடச்சிடலான்றாரு கடவுள். பார்வோன மாதிரி ஆள் கையிலேருந்து காசு வாங்க முடியுமா? கடவுள் அங்கிருந்தே வாங்கிட்டா இருப்பாருங்க. ஆமாம். பொல்லாத மனுஷன் லாபான் தன் லாபத்தை மட்டுமே பார்ப்பான். அவன் தான் லாபான். அவன்கிட்ட இருந்துலாம் காசு வர முடியுமா? கடவுள் சொன்னார், யாக்கோபு நான் வர வைக்கிறேன் பார் அப்படின்னாரு. சார், நம் வசூல் ராஜாரு சார், நான் பேசிட்டு இருக்கிறேன், சும்மா கிடையாது. நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர். நீ கஷ்டம்னா நீங்க அப்படிதான் இருக்கும். கஷ்டம் குஷ்டம்ட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். நான் சொல்றேன், ஆண்டவர் கலெக்ட் பண்ணி தருவாரு. ஹல்லேலூயா. கொடுக்காத இருதயத்தெல்லாம் கொடுக்கிற இருதயமா மாத்துவாரு.
வர முடியாத இடத்துல இருந்துலாம் எனக்கு வர வச்சு காட்டுவார். ஆமென். சகேயுலாம் லேஸ்பட்டாளா? ஜீசஸ் பாருங்க, பாருங்க இந்த ஒரு ஆளை இப்ப இன்னைக்கு தொடறதுனால நீ சீக்கிரமா இறங்கி வாடா, ஏன்னா நிறைய வேலை இருக்குடா, செலவு நிறைய இருக்குடா. சகைவே நீ சீக்கிரமா, அவர் தெரியும் இவன் சீக்கிரமா இறங்கி வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப இறங்கி வந்தா மூட்டெல்லாம் திறந்துட்டான் 4 மடங்கு. ஆமா, ஊரு பூரா மணி ஃப்ளோ நடக்கு சார். ஆஸ்திகளின் பாதி யாருக்கு? ஏழைகளுக்கு போகுது. அவனுக்கு சொத்துக்குத்துல வந்து சேருது. பணத்தை இழந்தவங்களாம் 4 மடங்கு திரும்ப பெறுறான். என்னங்க நடக்குது? ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தனை இறங்கி வான்னா அதோட கதெல்லாம் மாறி போச்சு. அவுக்காத மூட்டையெல்லாம் ஏசு அவுத்துருவாரு. ஆமென். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைக்க முடியாது, இவர் திறந்துருவார் எல்லாத்தையும். ஆமா, எனக்கு நல்லா தெரியும். பாருங்களேன், உங்களுக்கும் அப்படி நிறைய திறக்க போறாரு. ரொம்ப நாளாக வரலன்னு நினைக்கிறீங்களே, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, உங்க கையில வரும். பாஸ்டர் பாலசேகர் சொன்னார். ஆமென், ஆமென். இந்த அனாயிண்டிங் கீழே நின்று நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதிசயப்பட்டு உங்கள் இருதயம் பூரிக்கும். என்னடா இது இப்படி? ஆமென். உங்க கையில வரும் நல்ல தொழில்கள், நல்ல யோசனைகள், நல்ல திட்டங்கள், நல்ல நல்ல கனவுகள் வரும். மேன்மையா இருப்பீங்க. நல்ல வீடுகளை கட்டி, ஆமென், பல வீட்டை நான் திறந்து வைக்க போறேன். ஆமென், ஆமென். பல சபைகளை திறந்து வைக்க போறோம், பல தொழில்களை திறந்து வைக்க போறோம். அல்லேலூயா. உலக மனுஷன் சார் கடவுளே அறியாதவன் சொல்றான், வாழ நிலைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்ன்றான். யோசித்து பாருங்க, கடவுளே இல்லாத மனுஷன் அவ்வளோ நம்பிக்கையா இருக்கான். இவங்க எங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவர், உன்னை பார்த்தாலே தெரியலையே, இது இது பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. கடவுள் சொல்றாரு, என்ன அறியாதவன், என்னை நம்பாதவனே இந்த உலகத்தில் இப்படி இருக்கான். நீ என் புள்ளடா, என் ரத்தத்தால் நீ மீட்கப்பட்டிருக்கிறான், அப்போ உனக்கு எவ்வளோ இருக்குன்றாரு கடவுள். ஆமாம், நீ கிறிஸ்தவங்களுடைய மனநெல்லாம் மாறுது, உங்க பர்சனாலிட்டி என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், என் தேவன் எனக்கு அதை தருவார் என்று. ஆமாம். நல்லா யோசிக்காதீங்க, கஷ்டன்றதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. நம்மலாம் வீடு கட்ட முடியுமான்னு நினைக்காதீங்க, உங்களை கட்ட வைப்பார், உங்களை வாங்க வைப்பார். ஆமாம், எல்லாரும் சொந்த வீடுகளில் நீங்கள் வாழ்வீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமாம், ஆமென், ஆமென். நிறைய நிலங்கள் உங்களுக்கு வாங்க பலனை அவர் தருவார். அது பிரதர், இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நீ அதையும் படிச்சுக்கிட்டு இருக்கிற. ஒவ்வொரு நாள் உங்கள் அப்பாவை பாரு, என்ன ரேட்டு ஏன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதால் நான் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்த பெட்ரோல் விலை இவ்வளவு, எனக்கு உண்மையிலே பெட்ரோல் விலை எவ்வளோன்றது ரொம்ப நாளாவே தெரியாது. ஏன்னா நான் எப்போவுமே பல்க்குக்கு போவேன், பல்காக போடுவேன், கார்டு கொடுப்பேன், நிரப்புங்க நிரப்புவாங்க, அப்படியே வந்துடுவேன். எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு அறியறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குது. என் அப்பாவை இன்னும் அறிய வேண்டியது இருக்கு. அது எவ்வளோ விலை தெரியுமா? எவ்வளோ விலைனாலும் வாங்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் எனக்கு தெரியும். ஆமாம், அது எவ்வளோ? அன்னைக்கு கார் விட்டான், ஷோரூமில் விட்டு வெளியே எடுத்தான், அவன் 70,000 ரூபா பில்லுன்றான். கார் இப்படி ஷோரூமில் போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து எவ்வளோ வருது? 70,000 சார், ஒன்லி 70,000 ஒன்லி அப்படின்றாங்க. யோசித்து பாருங்க, இந்த அப்பாவெல்லாம் அறியலைன்னா அப்புறம் என்ன ஆயிரும்? அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் காட்டுற பில்லை பார்த்தா அப்புறம் ஒரு மாதிரி ஆகி போயிடும். ஓகே, கடவுளை அதுக்கு தருவார் காசு. ஆமாம். அப்போ நீங்கள் அறிய வேண்டிய நிறைய மேட்டர் இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸ் படிச்சிங்களா அப்படின்ட்டு படிங்க படிங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், பெரிய ஒரு எக்கனாமி எனக்காக அவர் வச்சிருக்கிறார். மை காட் ஷல் சப்ளை all my needs and according to his richness and glory in Jesus Christ. ஆமென். தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலையோடு நீங்க இன்னைக்கு போனீங்க. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பிரைஸ் 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 பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்திலிருந்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். we are going to give offerings, our seed, our first fruits. Amen. Praise God. We are going to take offering right now. Amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம்.
என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஏமேன். நீங்கள் உங்கள் ஊரில் ஃபுல்லாக காசு நிறைய பேர் கையில் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பேன்றீங்க. இந்த போட்டிருக்காங்க, அது நீங்கள் பார்த்து ஏமேன் போடலாம். ஏமேன். ஸ்கேன் பண்ணணுன்னா அதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வைப் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம். அங்கே எல்லா வசதியும் இருக்குது. கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த தடையும் இல்லை. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழி. ஒரு 2 நிமிஷம் அது சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப முக்கியம். கடவுள் பாருங்கள், அவங்கள்ட்ட நிறைய தரத்துக்கு முன்னாடி நீங்கள் தந்ததை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். இதுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குது, இது என்ன பண்ணுது, அம்புட்டியும் வாயில் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா, இதுலேயே ஒரு 2 ரூபா ஏதாவது நல்லது செய்தான்னு பார்ப்பார் கடவுள். ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு, நான் உன்னை அநேகத்திற்கு. ஸோ பெருக்கம் என்பது அந்த சிறிய விஷயங்கள் இருந்து தான் துவங்க ஆரம்பிக்கிறது. அப்போ கடவுள் உங்ககிட்ட தராரு. அதில் நீங்கள் ஒருத்தர் கேட்டார், யாருக்கு கொடுக்கணும் பிரதர் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், கண்ட இடத்துக்கு கொடுக்கக்கூடாது. யார் கற்றுக் கொடுக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். உங்களை யார் ஆசீர்வதிக்கிறா, யார் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஆமென். ஆமென். சுவிசேஷம் பரம்புறதுக்காக என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஆமென். யாராவது கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுத்துறது அது வேற, அது ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி. நான் பேசுறது கனத்தில் கொடுக்கறது. ஆமென். ஹானர் பேஸ்ட் கிவிங். ஆமென். நாங்கள் கஷ்டப்படலை, எங்களை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி இருக்குதா? நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஆமென். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமென். நாங்கள் தேவையில் இருக்கிறோம், நாங்கள் குறைவில் இருக்கிறோம் அப்படி நாங்கள் சொல்லலை. நாங்கள் நல்லா இருக்கிறோம். கடவுள் உங்களையும் நல்லா வைப்பார். நாம் 2 பேரும் சேர்ந்தா இப்படி நல்லா இருக்கிற அப்பாவை பெங்களூர் முழுவதும் பரப்பலாம். ஆமென். பெங்களூர் முழுவதும் என்ன பண்ணலாம், பரம்ப வைக்கலாம். நம்ம இணைஞ்சா பெரிய வேலை என்ன பண்ணலாம், செய்யலாம். நீங்களும் கை கொடுத்து என்ன பண்ணலாம், நிற்கலாம். ஸோ அதனால் உங்கள் பொருளாதாரத்தை இந்த நல்ல நிலத்திலே நிறைய பேர் விதைச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்விங் சீட். ஆமென். தொடர்ந்து விதைக்கிறீங்க, ஒவ்வொரு மாதமும் விதைக்கிறீங்க. இங்கேருந்தே அங்கே என்ன பண்ணுறீங்க, அனுப்பிச்சி வைக்கிறீங்க. உங்களுடைய எல்லா விதைகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ பாடல் பாடும் பொழுது ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் விதைங்க. அது ஒரு ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஆமென். சரி, இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் இருக்குது. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி சரியான அறிவு தான் உங்களை ஒன்றை பெற வைக்கும். அப்படிப்பட்ட நல்ல அறிவை பெற இது உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். இது நான் பணப்பள்ளின்னு ஒன்று நடத்துகிறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும். நீங்கள் ஐ வாண்ட் டு மோர், இன்னும் நிறைய கற்றுக்கணும். நீங்கள் மாதம் ஒரு வாட்டி தான் வர்றீங்க, இன்னும் நிறைய நான் டீப்பாக ஒரு ஸ்டடிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா வியாழக்கிழமையும் சாயந்தரம் 6:30 to 8:30 ஒரு ஆன்லைன் லைவ் இருக்குது. அதாவது ஜூம் மூலமாக அது நடத்தப்படுகிறது. அது லைவ்லேயும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை அந்த டைம் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா அந்த லிங்க் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை என்ன பண்ண முடியும், கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. அதில் நீங்கள் இணையணுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்டாலில் பணப்பள்ளியில் நானும் சேர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா வியாழக்கிழமையும் இந்த மாதிரி சத்தியத்தை நீங்கள் கேட்டு இதில் என்ன பண்ணலாம், வளரலாம். இந்த புத்தகங்கள் அங்கே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. தேவன் நல்லவர். ஆமென். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு எங்கள் கூட நின்று நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு நன்றி. நிறைய எல்லாரும் சொல்லலாம். ஜிஆர்பி பாஸ்டர், இங்கே பாஸ்டர், இன்னும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இம்மானுவேல் அவங்க சென்னையிலேருந்து இங்கே ஒரு டீம்ஸோடலாம் ஒர்க் பண்ணாங்க. யாரெல்லாம் அன்றைக்கி வந்திருந்தீங்க? பாஸ்டர் இம்மானுவேல் பாஸ்டர் அவங்களோட 1 2 வேற ஜெயராஜ் பிரதர் இவங்க எல்லாமே ஒத்துழைச்சிங்க. இன்றைக்கி ஒரு 100 பேர் இருப்பீங்கன்னா நாமெல்லாம் சேர்ந்த 1000 பேருக்கு கூட இதை கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் உண்மையிலே பெருசு தான் நினைக்கிறேன். இவ்வளோ இத்தனை இடம் மாற்றதுக்கு அப்புறம் 10 பேராவது வருவாங்களான்றது ஈஸி கிடையாது. உண்மையிலே உங்களை நான் மனசார பாராட்டுறேன். இன்னைக்கு பாருங்கள், எங்கே வச்சாலும் வர்றீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு தேடல் வந்திருக்குது. டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க. ஆமென். தேடி கண்டுபிடிச்சி சிரமம் எடுத்துனாலும் என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேவன் நல்லவர். ஸோ பாடல் பாடுவோம், கர்த்தருக்கென்று நாம் விதைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.